ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் 2025 வருடம் நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். மார்ச் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அதாவது 2026 மார்ச் மாதம் இந்த பிஓ எக்ஸாமுக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் நம்ம அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் 2025 வருடம் நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். மார்ச் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அதாவது 2026 மார்ச் மாதம் இந்த பிஓ எக்ஸாமுக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து மனம் தளராமல் எப்போது வேண்டும்னாலும் எக்ஸாம் வரலாம் அப்படின்னு வந்து கண்டினியூவாக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை, ஸோ நான் வந்து படிக்கிறது வேஸ்ட்டு, நான் வந்து படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வேற ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் படிக்காமல் இருப்பீங்க. பட் இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயம்தான், 2025 வருடம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே வந்து ஆனுவல் பிளானரில் வந்து அப்டேட் கொடுக்கல. பட் ஸ்டில் இருந்தாலுமே 2025 வருடம் டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜஸ்ட்டு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. எக்ஸாமும் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாம் காண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மதிப்பெண்களை வந்து குறைச்சாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே படித்தவங்களும் பாஸ் பண்ணாங்க. ஜஸ்ட்டு படிச்சுட்டு போனவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டாங்க. ஆனால் படிக்காமல் சும்மா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து எலிஜிபிள் ஆகலை. அப்படி இருக்கும்போது 2026 வருடம் பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பை எப்போது வேண்டும்னாலும் டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து எடுத்து வச்சாங்க. அப்படி இருக்கும்போது எப்போது வேண்டும்னாலும் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம அகாடமியில் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் டெஸ்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி அப்டேட் கொடுப்போம். அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண வரீங்கன்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிஓ எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தகுதி தேர்வு முதன்மை தாள் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் மட்டும் போதுமானது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி முதன்மை தாளை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்குது. அதில் 110 வினாக்கள் பொது அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக பார்த்தீங்கன்னா 110 வினாக்கள் அவைலபிளாக இருக்குது. 30 வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் அவைலபிளாக இருக்குது. 10 வினாக்கள் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த 150 மார்க்குக்கு யார் 110 மார்க்கு மேலே 95 மதிப்பெண்களுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து சிவி போக முடியும். சிவி போயிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன ஆணை வாங்கிட்டு நீங்களும் ஒரு வட்டார கல்வி அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பணியில் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கையில் ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள் வேணும், அந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன மேம்பட்ட வசதியை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே உள்ள அதிகாரிக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி என்னென்ன ஸ்பெசிலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து டிஎன்பிசி குரூப் 2 எப்படி ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமோ அதே மாதிரி தான் இந்த பிஓ எக்ஸாமுக்கான பணி. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மனம் தளராமல் வந்து படிங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. கல்வி தகுதி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுங்க. நம்ம அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி
அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தகுதி தேர்வு முதன்மை தாள் இந்த ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் ஷெட்யூலை வந்து மாடிஃபை பண்ணி டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிஓ எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பல்வேறு தகவல் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பை UG + B.Ed படித்து முடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.